ஹாய், வணக்கம். இந்த பிரெக்னன்சி டயபெட்டிஸை நீங்க டயக்னோஸ் பண்றதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஏன்னா, இப்ப எல்லா பிரெக்னன்ட் உமனுக்கும் டயபெட்டிஸ் வரப்போதில்ல. ஸோ, அவங்களுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்ன்னு சொல்லி, ஒரு 4 டெஸ்ட் எடுத்து, ஃபாஸ்டிங்ல வர சொல்லி, இந்த மாரி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம, இத வந்து ஒரு 2 ஸ்டெப் அப்ரோச்சா பண்றோம். அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கிரீனிங்கு. செகண்ட் ஸ்டெப் வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட். ஸோ இந்த ஸ்க்ரீனிங்ல யாரெல்லாம் பாசிட்டிவ் வராங்களோ அவங்க மட்டும் இந்த செகண்ட் ஸ்டெப் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு போனால் போதும். ஸோ இது வந்து அனாவசியமாக நிறைய பிளட் டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் தடுக்குது. ஸோ பேஷண்ட்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே 24 to 28 வீக்ஸில் எல்லா ப்ரெக்னென்ட் விமனுக்கும் நான் ஃபாஸ்டிங்கில், அதாவது வெறும் வயிற்றில் வர தேவையில்லை, எந்த டைம் வேணால் வரலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 50 கிராம் குளுக்கோஸ் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் ஓரல் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் கொடுக்குறோம். ஸோ 50 கிராம் குளுக்கோஸை 200 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து குடிக்க சொல்லிட்டு வித்தின் 1 hour வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். இந்த 1 hour டெஸ்ட் மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதாவது அதுக்கு மேலே இல்லை அதே அளவு 140 இருந்ததுன்னா, மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 140, 140 அதுக்கு மேலே இருந்தாவோ அவங்க வந்து ஸ்க்ரீனிங் பாசிட்டிவ்னு தான் சொல்கிறோம். ஸ்க்ரீன் டெஸ்ட்ல தான் பாசிட்டிவ். அதுக்குன்னு அவங்களுக்கு ஜிடிஎம் பிரெக்னன்சி டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இந்த டெஸ்ட்ல வந்து 140 கீழே இருக்கிறவங்கள அதுக்கு மேலே டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு அனுப்ப மாட்டோம். செகண்ட் ஸ்டெப் போக மாட்டாங்க. ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் யாருக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, இதில் யாரெல்லாம் பாசிட்டிவ் ஆனாங்களோ அவங்கள வந்து வித்தின் 1 வீக் கண்டுபிடிச்சதுலேருந்து இதை ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா சுகர் ஹையாக இருந்தால் நம்ம மேனேஜ் பண்ணாமல் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால வித்தின் 1 வீக் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு 8 to 14 hours ஃபாஸ்டிங் வேணும். இதுக்கு இப்போ நைட் சாப்பிட்டதுலேருந்து 8லேருந்து 14 மணி நேரத்தில் வந்து ஃபாஸ்டிங் டெஸ்ட் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 300 ml வாட்டரில் உங்களுக்கு 100 கிராம் குளுக்கோஸ், இப்போ இது வந்து 100 கிராம் ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். இது வந்து 100 கிராமையும் அந்த தண்ணியில கலந்து குடிச்சதை வித்தின் 5 to 10 minutes நீங்க குடிச்சு முடிச்சிடணும். இதை வந்து நீங்க ஒரு ½ an hour எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படி மெதுவா குடிக்கிறேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சுகர் குடிக்க குடிக்க அந்த குளுக்கோஸ் உள்ள போக போக உங்களுக்கு பிளட் சுகர் ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால வித்தின் 5 to 10 minutes குடிக்கணும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் அப்ப நீங்க ஏதாவது வாமிட் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு அந்த டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் தான் ரிப்பீட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வாமிட்டிங் டெண்டன்சி இருந்தா நீங்க டாக்டர்கிட்ட சொல்லி வாமிட் வராமல் இருக்க முன்னாடியே இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ எடுத்துட்டு இந்த டெஸ்ட்டுக்கு போறது நல்லது. ஸோ ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் இந்த குளுக்கோஸை குடிச்சிட்டு 1 hour, 2 hours, 3 hours 3 டெஸ்ட் எடுப்போம். ஸோ மொத்தம் 4 டெஸ்ட். இந்த 4 டெஸ்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 பிளட் சுகர் டெஸ்ட். இந்த 4 டெஸ்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து 95 அல்லது அதுக்கு மேலே, 1 hour வந்து 180 அல்லது அதுக்கு மேலே, 2 hours வந்து 155 இல்லைன்னா அதுக்கு மேலே, அதே மாதிரி 3 hours வந்து 140 இல்லைன்னா அதுக்கு மேலே. இதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் இந்த வேல்யூக்கு மேலே வந்தாதான் அது பாசிட்டிவ்னு அர்த்தம். இந்த 4ல எது ஒன்று உங்களுக்கு பாசிட்டிவா அதிகமாக இருந்தாலும் நீங்க வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஜிடிஎம்னு உங்களை டயக்னோஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க மேனேஜ்மெண்ட்டை உங்க டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இது யாருக்கெல்லாம் பண்ணணும் இந்த ஸ்கிரீனிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 24 to 28 வீக்ஸ்ல எல்லா பிரெக்னன்ட் விமனுக்கும் பண்ணணும். ஸோ இது ஏர்லியரா யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க, அதாவது ஓவர் வெயிட்டா ஒபிசிட்டியா இருக்கவங்க, பிசிஓடி இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி பிரெக்னன்சில பர்த் வெயிட் பேபிக்கு 4 கிலோக்கு மேல இருந்தது, இல்ல அப்ப பிரெக்னன்சில சக்கரை வியாதி இருந்தது, ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது, அதே போல அவங்க ஃபேமிலியில இந்த ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் அதிகமா இருக்கு, அவங்களுக்கும் இந்த ஹைப்பர் டென்ஷன் ரிஸ்க் அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஹை எத்தனிசிட்டி குரூப் யாருக்கெல்லாம் இந்த ரிஸ்க் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே 12 வீக்ஸ்லேயே நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டோட பர்பஸ் என்னன்னா, இதை ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட்டை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபர்தராக இந்த ஜிடிஎம்னு பாசிட்டிவாக வந்தவங்க எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறத மீண்டும் பேசலாம். நன்றி.